கோயம்புத்தூர் போகும்போது நீங்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒன்றா போனீங்க. ஏதாவது அரசியல் ரீதியாக பேசிக்கிட்டீங்க? ஆமாம், பேசணும். ஒன்றா தான் போகிறோம், அதனால ஒன்றா போகணும். தேர்தலில் ஒன்றா போகிறோம், அதனால விமானத்துலேயும் ஒன்றா போகணும். இதில் என்ன பிரச்சனை இல்லை. அரசியல் தான் பேசணும். அரசியல் பேசலன்னா நான் சொல்ல மாட்டேன். அரசியல் தான் பேசணும். அந்த நம்பிக்கையில் தான் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும்ன்றது நான் தெளிவாக சொல்கிறேன். அதனால் நிச்சயமாக அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமையும். பாஜக அதற்கு துணை நிற்கும். பாஜகவும் வெற்றி பெறும். நான் எங்கள் மோடிக்கிட்டே தான் இருக்கிறேன். என்னைக்கும் எங்கள் டேடிக்கிட்டே நான் போகல. நான் மோடிக்கிட்ட தான் இருக்கிறேன். எங்கள் டேடிக்கிட்ட போனால் நான் போய் ஜெயிச்சிருப்பேன். ஆனால் எங்களோட கொள்கை பிடிப்பு, நீங்களாம் எங்களை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தார்மீக உரிமையே இல்லை. நாங்கள் தேசம்னா தேசம், நாங்கள் தோட்டாலும் நான் தேசத்துக்காக நிற்கிறேன்னு துணிச்சலாக நிற்பேங்க. நான் நிற்பேங்க, நின்னா ஜெயிப்பேங்க. ஜெயிக்கலன்னா தோத்தாலும் நான் ஜெயிப்பேன்னு சொல்லுங்க. தமிழக மக்களுக்காக நிற்கிறேன். நான் இன்னைக்கு ஆளுநராக இருக்காம தெருவில் நின்று ஓட்டு கேட்கறதே வெற்றி நான் நினைக்கிறேன். எடுத்தோன்னா அங்கே போயிட்டு அப்புறம் நல்லது எதுனா கேளம்பா பேரும்போது நீ பேசும்போது அவர் இன்சில் மாற்றி சொல்கிறேன். சொல்லுமா வேறு எதனா ஒன்று பாசிட்டிவாக எதனா கேட்கலாம். இது எப்போ திறப்பீங்கன்னா அது மாதிரி எதனா பேசிட்டு போகணும். நல்லா இருக்கும். எடுத்தோன்னா அந்த சகடையை ஏன் கொண்டு வரீங்க உள்ள? தியேட்டரில் கூட வெளியிடுவதற்குண்டான தகுதி இல்லாத ஒரு படத்தில் நடித்த தகுதி இல்லாத ஒருவர் தான் நீங்கள் சொல்லுகின்ற அந்த பெயருக்கு உரியவர். அதனால் மதத்தால், இனத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த தீய சக்தி இந்த தமிழகத்தில் அவருடைய பணிகள் எடுபடாது. இங்கே இருக்கிற ஒரு ஆளுநர், தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை வரலாற்றிலேயே ஒரு அவமானத்தை தேடி கொடுக்கின்ற ஒரு ஆளுநர். மத்திய பாஜக சர்க்காரினுடைய ஏஜெண்டாக, எடுபடியாக ஒவ்வொரு நாளும் ஒரு உளறலை செய்து கொண்டிருக்கிறார். செந்தமிழ் மொழியை பற்றி இந்த ரவிக்கு என்ன தெரியும்? அதனுடைய அரிச்சுவடி, ஆத்திச்சுவடி எதையாவது அறிவாரா? அந்த இந்துத்துவாக்காரர்கள் எழுதி கொடுப்பதை அப்படியே தினந்தோறும் வாசித்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த ராஜ்பவனில் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டு ஜனநாயகத்துக்கே பெரும் ஆபத்தாகவும் இடராகவும் இடையூறாகவும் இருந்து கொண்டிருக்கிறார். அது மத்திய சர்க்கார் அவரை வைத்து இந்த ஆட்டம் போடுகிறது. கட்சியை தொடங்குவதற்கு முன்பே தமிழறிவு மணியன் பல கோடியை ரஜினியிடம் பெற்றுவிட்டார். ஆம், நான் ரஜினியிடம் உதவியை பெற்றேன். என்ன உதவி தெரியுமா? 3 ஆண்டுகள் ரஜினியோடு வாரத்திற்கு ஒரு முறை போய் மணிக்கணக்கில் உட்கார்ந்து ஒரு மாற்று அரசியலை வளர்த்தெடுப்பதற்கு முயன்றேன். இந்த 3 ஆண்டுகளில் ரஜினியிடம் நான் பெற்றது 3 கோப்பை மிளகு ரசம் மட்டும்தான். 3 கோப்பை மிளகு ரசம். ஐயா, மிளகு ரசம் குடிக்கிறீர்களா என்று கேட்பார், கொடுப்பார். ஒரு 3 முறை கொடுத்தார். 4வது முறை நானே வேண்டாம் என்று. அதற்காக மிளகு ரசம் சரியாக இல்லை என்று நினைக்காதீர்கள். அது அற்புதமாக இருந்தது. வேண்டாம். எதையும் எவரிடத்தும் பெறுவதற்காக நான் நின்றவன் இல்லை. இந்த பதிவை போட்டு ரஜினிக்கே அனுப்பி வைத்தேன். ரஜினி உடனே எனக்கு அங்கிருந்து பதிவை அனுப்பினார். ஐயா, வாட் யூ செட் இஸ் 10% கரெக்ட் ஐயா. நான் விஜயிடம் அன்போடு பேசுகிறேன். 78 வயதான நான் ஒரு மகனிடம் பேசுவது போல் பேசுகிறேன். இன்றைக்கு நீங்கள் 20 விழுக்காடு வாக்குகளை வைத்திருக்கிறீர்கள். தானாக ஒரு பெரும் இளைஞர் கூட்டம் உங்கள் பின்னாலே வந்து கூடுகிறது, மறுக்கவில்லை நான். இளம் பெண்களும் இளம் பிள்ளைகளும் உங்களை நோக்கி ஓடி வருகிறார்கள், உண்மைதான். உங்கள் அரசியல் வாழ்வு சிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், உண்மைதான். ஆனால் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 20 விழுக்காடு வாக்குகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். சின்ன சின்ன கட்சிகள், 1% கீழே இருக்கக்கூடிய கட்சிகள், ஒரு 10 கட்சிகளை வைத்துக் கொண்டு நீங்கள் ஒரு கூட்டணி அமைத்து வெற்றி பெற்று விடுவீர்களா? நிச்சயம் முடியாது. ஒரு இடத்தில் கூட நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள். 20 விழுக்காடு வாக்கும் வீணாகி போகும், விரயமாகி போகும், நீங்கள் வாழ்வற்று போவீர்கள். அவர் செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தனி மனிதன் போறதுனால அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அவர் உண்மையிலேயே எம்ஜிஆருடைய விசுவாசி, அம்மாவுடைய விசுவாசினாலும் இனிமேல் என்னங்க, இந்த அவருக்கு வயசு எவ்வளவு, அவரே போடுறார்.
இந்த வயசுக்கு மேலே நீ சட்டமன்ற உறுப்பினராக ஒரு கட்சியில் போய் சேர்ந்து இன்னொரு கட்சி தலைவரை வாழ்த்தணுமா, இன்னொரு கட்சி ஒருத்தரை புகழ பண்ணுமா? இந்த கட்சியிலே இருந்து அவர் நிலைநாட்டி இருக்கணுங்க. அப்போ தான் ஒவ்வொரு அதிமுக தொண்டனுடைய மனதிலும் செங்கோட்டையன் இடம் பெற்றிருப்பார். இன்னைக்கு எல்லாருமே தூக்கி எறிஞ்சிட்டாங்களே. டிவிகே ஆனது ஒரு சினிமாவாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தற்பொழுது படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த படப்பிடிப்புகள் எல்லாம் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அன்றே அந்த படப்பிடிப்பு நிறைவு பெறும். அதோடு அவர் அரசியலிருந்து ஓய்வு பெறுவார். அதிலே நடிப்பதற்காக கதாநாயகனாக திரு விஜய் அவர்கள் நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலே தாத்தா கேரக்டரில் நடிப்பதற்காக திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். மற்றவர்களெல்லாம் அவர்கள் கேரக்டரிலே அங்கே நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.